இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தி சினிமாவில் 1 மாதம் முன்னாடி சென்சர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும், அதாவது நீங்கள் இந்த பர்மிஷன் வாங்கலை, அந்த பர்மிஷன் வாங்கலை, இதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஒரு சென்சர் ப்ராசஸ்ன்றது ஒரு 10 நாள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராசஸ். நீங்கள் அப்ளை பண்ணனா பாம்பே போய் அப்ரூவல் ஆகி வரணும். பாம்பேனா யாரும் ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய டீம்லாம் ஒரு சிஓ கிட்ட போகணும். அவர் ரெக்கமெண்டேஷனை பார்ப்பார். இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்து எந்த அப்ஜெக்ஷன்னா அவர் கிளியரன்ஸ் கொடுக்க போறாரு. உடனே சென்சர் வரப்போகுது. நான் பல படங்கள் சென்சர் இந்த வருஷமே நான் 3 படம் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சென்சர் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. எல்லா படமும் இப்போ வாவா தேர் லாஸ்ட்டாக வந்து ஸ்டுடியோகிரியில் பண்ணாங்க. நான் எனக்கு கால் பண்ண சொன்னாங்க. கால் பண்ணி பேசினேன். வித்தின் நோ டைம் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்ஜெக்ஷனே இல்லை. அவங்க உடனே கொடுத்துட்டாங்க. அதனால் சென்சர் போர்டு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இல்லை பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரச்சனையை உருவாக்கும். என்ன பண்ணுவோம்னா கடைசி நிமிஷத்தில் கொண்டு போய் படத்தை கொடுப்போம். கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சென்சர் போர்டுக்கும். அவங்க நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஒன்று கண்டென்ட் பற்றி பார்த்து தான் பேசுவாங்க. கண்டென்ட்டில் எனக்கு இதெல்லாம் கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சுன்னா சிக்கல் வரும். அப்போ படம் வந்து ரிலீஸ் போது கடைசி நிமிஷத்தில் தான் கொடுக்க முடியும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா பார்வையாளர்களுக்கு புரியணும். இங்கே யாருமே பிரச்சனை பண்ணணும் எந்த சென்சர் போர்டும் அதெல்லாம் இல்லை. நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா நம்மகிட்ட டைம் இருக்கும். டைம் இருந்ததுன்னா கரெக்டாக எல்லா கரெக்ஷனும் அவங்க சொல்கிற கரெக்ஷனும் பண்ணி கட்ஸ் கொடுத்து அது கரெக்டாக மாடிஃபை பண்ணி கரெக்டாக கொடுத்தோம்னா சென்சர் கையில் கிடச்சிட்டு போகுது. 10 நாள் முன்னாடி கையில் சென்சர் சர்டிஃபிகேட் வந்தோன்னா ஈஸியாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கடைசி நிமிஷத்தில் எல்லாம் பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம்.